ராஜாஜி பயிற்சி மைய மாணவர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு கொஸ்டின் கிடையாதுங்க. அதுக்கு பதிலா இப்போ உங்களுக்கு அந்த டிஸ்ப்ளே ஆகுது பார்த்தீங்களா? என்ன இயர் வந்து என்ன ஈவென்ட் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு, இது நம்ம பள்ளிக்கல்வித்துறை அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல குடுத்திருந்த ஈவென்ட்ஸ்லாம் வந்து நம்ம அப்படியே கலெக்ட் பண்ணி குடுத்துருக்கு. ஸோ இன்னைக்கு இத எழுதிக்கங்க. 3 மணி வரைக்கும் டைம் இருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஈவென்ட் இது மட்டும் இதோட முடியல. இன்னும் கொஞ்சம் இருக்கு. இன்னொரு 2:55க்கு மேல மறுபடியும் நான் மாத்துறேன். இன்னும் கொஞ்சம் கீழ தான் நெறைய இருக்கு. ஸோ அதனால 3 மணி வரைக்கும் டைம் இருக்கு. இத அப்படியே பார்த்து அப்படியே எழுதிக்கங்க. சார் தமிழ்ல குடுக்க சொல்லியிருக்கீங்க. கரெக்ட்டு தாங்க சார். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த குரூப் 2ல வந்து தமிழ் டூ இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஒரு இது குடுத்துருக்காங்க. நீங்க தமிழோட கொஞ்சம் இது இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க சார். அதனால தான் இங்கிலீஷ்லயே குடுத்துருக்கேன் சார். வெப்சைட்லயும் இங்கிலீஷ்ல இருக்கிறனால, சரி இங்கிலீஷ்லனா நீங்க ஈஸியா படிச்சுக்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இத அப்படியே குடுத்துருக்கேன் சார். வேற ஒண்ணும் இல்லைங்க சார்.
சரி ஓகேங்க சார். மேக்ஸிமம் எழுதிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்ல அப்படின்னா வந்து இப்ப நான் கரெக்ட்டா மேலயும் கீழயும் ஸ்க்ரோல் அப் பண்றேன். நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது கூட எழுதிங்க சார். இல்ல அப்படி இல்ல அப்படின்னா வந்து மறுபடியும் இந்த வீடியோ வருங்க. வீடியோ வந்து உங்களுக்கு வரும்போது, நீங்க வீடியோ பார்த்து கூட எழுதிக்கங்க. ஏன்னா, இப்ப கிட்டத்தட்ட 2:45லேருந்து இத எழுதிட்டு இருக்கிறீங்க. இப்ப லாஸ்ட்டா ஜாயின் பண்ணவங்க மட்டும் தான் கொஞ்சம் எழுத முடிஞ்சிருக்காதுங்க சார். ஸ்க்ரோல் அப் பண்றேன். முடிஞ்சா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. இதுதான் இந்த இயர், ஈவென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் பேஜ்ங்க. 1960 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரு இத காட்டுறேன். இது வந்து அப்படியே வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. 3, 3 வரைக்கும் உங்க செல்லுல 3, 3ன்னு வர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இதுல இருக்க ஸ்க்ரீன் வந்து இதுல தான் இருக்கும். 3, 3ன்னு வந்தது அப்படின்னா, ஸ்க்ரீன் வந்து மாறிரும். 3, 4 வரைக்கும் 1 நிமிஷம் அது இருக்கும். அதுக்குள்ள எழுத முடிஞ்சா எழுதிக்கங்க. இல்ல அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. இல்ல அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வீடியோ வரும்போது நீங்க எழுதிக்கங்க. சரி ஓகேங்க சார். அடுத்ததுக்கு மாத்துறேன். - 1964லேருந்து 2001 வரைக்கும். இவ்வளோதாங்க இது. இது 3, 4 வரைக்கும் இருக்கு. இவ்வளோதாங்க லாஸ்ட்டே. எழுத முடியல அப்படின்னா, இது வீடியோவா வரும்போது நீங்க வந்து பாஸ் பண்ணிட்டு அத அப்படியே எழுதிக்கங்க. எதுக்காக அப்படின்னா, இது அஃபிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட வெப்சைட்ல வந்து இது குடுத்துருக்காங்க. ஸோ, இதையும் நம்ம ஓரளவுக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா, மேக்ஸிமம் இதில இருக்கிற பாயிண்ட் ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணியிருக்கோம். சப்போஸ் கவர் ஆகாம பாயிண்ட் இருக்கிற மாரி எனக்கு தெரிஞ்சதுனால தான் இத வந்து அப்படியே இன்னைக்கு குடுத்துருக்கேன். இன்னைக்கு கொஸ்டின் இல்ல. அதுக்கு பதிலா நீங்க இத எழுதிக்கங்க. அப்படியே சைட்ல யாராவது ஒருத்தங்க இதுவரைக்கும் போர்ஷன் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு கொஞ்சம் மெசேஜ் பண்ணீங்கன்னா நல்லாருக்கும். ரூசா வரை ரூசா வரைக்கும் நடத்தியிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்கள் அப்படிங்கிற டாபிக். பேஜ் நம்பர் 41ங்களா? ஆமாங்க சார். பேஜ் நம்பர் வந்து 41ல அந்த ஸ்டார்ட் ஆகுது. அதிலிருந்து பார்த்துங்க. சரி ஓகேங்க சார். இத நான் குளோஸ் பண்றேன். உங்களுக்கு வீடியோ வரும்போது நீங்க எழுதாதவங்க, வீடியோ வரும்போது பார்த்து எழுதிங்க. நம்ம இன்னைக்கு போர்ஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. சரி ஓகேங்க சார். இப்ப நீங்க எழுதிக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? அதே நோட்லயே இத அப்படியே நான் சொல்ல சொல்ல அப்படியே எழுதிக்கங்க. ஏன்னா, உங்களுக்கு நோட்ஸ்ல இது எழுதுறதுக்கு இடம் பத்தாது. அப்படியே பாயிண்ட்டா நான் சொல்றேன். அத அப்படியே நீங்க நோட்ல இப்ப நீங்க எழுதுற நோட்லயே நீங்க எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா, கொஞ்சம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது வந்து நீங்க நோட்ஸ்ல படிக்கும்போது இத அப்படியே படிச்சுக்கங்க. நோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது சம்மந்தமா எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஏதோ சென்னை பல்கலைக்கழகம் அப்படின்னா, அது சம்மந்தமா ஏதோ ஒரு பாயிண்ட், 2 பாயிண்ட் வர மாரி இருக்கும். ஸோ, அதையும் நீங்க அப்படியே எழுதிக்கிட்டா உங்களுக்கு கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்குங்க. ஃபர்ஸ்ட்டு தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்கள்னு எழுதிட்டு, சென்னை பல்கலைக்கழகம் 1857 அப்படின்னு எழுதிக்கங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் 3 பல்கலைக்கழகங்களுள் ஒன்று.
இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் 3 பல்கலைக்கழகங்களுள் ஒன்று. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் 3 பல்கலைக்கழகங்களுள் ஒன்று. அடுத்த பாயிண்ட், மதராஸ் பிரசிடென்சி அல்லது மதராஸ் பிரசிடென்சி அல்லது மதராஸ் பிரசிடென்சி அல்லது தென்னிந்திய பல்கலைக்கழகங்களுக்கு தாய் பல்கலைக்கழகமாகும். மதராஸ் பிரசிடென்சி அப்படிங்கிறது நமக்கு தெரியுங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நம்ம தமிழ்நாடு, ஆந்திராவில் பல பகுதிகள், கர்நாடகத்தில் பல பகுதிகள், கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா பல பகுதிகள் இதை உள்ளடக்கியது வந்து பார்த்தீங்கன்னா மதராஸ் பிரசிடென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அன்னைக்கு இருந்த பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிற பல்கலைக்கழகங்களில் இது முதன்மையாக இருந்ததுனால தான் இதை தாய் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன எழுதிக்கிறீங்க அப்படின்னா, மதராஸ் பிரசிடென்சி அல்லது தென்னிந்திய பல்கலைக்கழகங்களுக்கு தாய் பல்கலைக்கழகமாகும். மதராஸ் பிரசிடென்சி அல்லது தென்னிந்திய பல்கலைக்கழகங்களுக்கு தாய் பல்கலைக்கழகமாகும். சரி, ஓகேங்க. இதை பற்றி பார்க்கணுன்னு நிறைய பாயிண்டாக இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை, முக்கியமானது மட்டும் நம்ம பார்த்துக்கலாங்க. அடுத்து 2வது, அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929. அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929. இதில் ஒரே ஒரு பாயிண்ட் தான், தமிழ்நாட்டின் முதல் தனியார் பல்கலைக்கழகம். தமிழ்நாட்டின் முதல் தனியார் பல்கலைக்கழகம். தமிழ்நாட்டில் முதல் தனியார் பல்கலைக்கழகம். அடுத்து 3வது, மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் 1965. இதில் ஒரே ஒரு பாயிண்ட், விடுதலைக்கு பின் தொடங்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம். விடுதலைக்கு பின் தொடங்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம். அதில் இன்னொரு பாயிண்ட், தன்னாட்சி அதிகாரம் பெற்ற முதல் பல்கலைக்கழகம். விடுதலைக்கு பின் தொடங்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். தன்னாட்சி அதிகாரம் பெற்ற முதல் பல்கலைக்கழகம், அதாவது ஃபர்ஸ்ட் அட்டானமஸ் யூனிவர்சிட்டி. தன்னாட்சி அதிகாரம் பெற்ற முதல் பல்கலைக்கழகம்.
சார் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் சொல்லிட்டு இருக்கேன் சார். மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் வந்து பார்த்தீங்கன்னா, 1965. உங்க நோட்ஸ்லயே இது எல்லாமே இருக்குங்க சார். நான் சொல்றது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் மட்டும் நீங்க எழுதிங்க. மீதியெல்லாம் நோட்ஸ பார்த்து அப்படியே எழுதிங்க. மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் 1965 அப்படின்னு சொல்லிட்டு உங்க நோட்ஸ்லயே இருக்குங்க. அந்த பல்கலைக்கழகத்திலோட எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நான் சொல்லிட்டு இருக்கிறேங்க சார். அதுக்காக எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, விடுதலைக்கு பின் தொடங்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம், தன்னாட்சி அதிகாரம் பெற்ற முதல் பல்கலைக்கழகம். இது 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டுங்க. அடுத்து அண்ணா பல்கலைக்கழகம் 1978. சார் இயர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்க நோட்ஸ்லயே இருக்கு. நீங்க இயர் சொல்லுங்க மெசேஜ் எதுவும் பண்ண வேண்டாங்க சார். ஏன்னா, இப்ப என்னென்ன யுனிவர்சிட்டி சொல்லிட்டு இருக்கோமோ, அது எல்லாமே உங்க நோட்ஸ்லயே இருக்கு. உங்ககிட்டயே இருக்கு. நீங்க எக்ஸ்ட்ரா அந்த நோட்ல எழுதும்போது, அந்த நோட்ஸ பார்த்து யூனிவர்சிட்டியும் அது எந்த வருஷம் எழுதிட்டீங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரா பாயிண்ட் மட்டும் நான் சொல்றத எழுதிக்கங்க. அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழ கிண்டி பொறியியல் கல்லூரி மற்றும் கிண்டி பொறியியல் கல்லூரி மற்றும் மெட்ராஸ் தொழில்நுட்ப கழகத்தை ஒருங்கிணைத்து உருவாக்கப்பட்டது. கிண்டி பொறியியல் கல்லூரி மற்றும் மெட்ராஸ் தொழில்நுட்ப கழகத்தை ஒருங்கிணைத்து உருவாக்கப்பட்டது. கிண்டி பொறியியல் கல்லூரி மற்றும் மெட்ராஸ் தொழில்நுட்ப கழகத்தை ஒருங்கிணைத்து உருவாக்கப்பட்டதா எது அப்படின்னா, நம்மளோட அண்ணா பல்கலைக்கழகம். எந்த வருஷம் இதெல்லாம் அதாவது ஒருங்கிணைப்பு பண்ணாங்க அப்படின்னா 1978. அடுத்து பாரதியார் பல்கலைக்கழகம் 1982. ஒரே ஒரு பாயிண்ட் தான். சென்னை பல்கலைக்கழகத்தின் கோவை முதுநிலை மையமாகும். சென்னை பல்கலைக்கழகத்தின் கோவை முதுநிலை மையம். சென்னை பல்கலைக்கழகத்தின் கோவை முதுநிலை மையம். சென்னை பல்கலைக்கழகத்தின் கோவை முதுநிலை மையம். அடுத்து பாரதிதாசன் பல்கலைக்கழகம், அது 1982 தான். இது அதே தாங்க. சென்னை பல்கலைக்கழகத்தின் திருச்சி முதுநிலை மையம். சென்னை பல்கலைக்கழகத்தின் திருச்சி முதுநிலை மையம். சென்னை பல்கலைக்கழகத்தின் திருச்சி முதுநிலை மையம். பாரதியார் பல்கலைக்கழகம்னா சென்னை பல்கலைக்கழகத்தோட கோவை முதுநிலை மையம். பாரதிதாசன் அப்படின்னா சென்னை பல்கலைக்கழகத்தோட திருச்சி முதுநிலை மையம். அடுத்து அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் அப்படின்னா 1984. ஒரே ஒரு பாயிண்ட் தாங்க. தமிழ்நாட்டில் மகளிருக்காக தொடங்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம். தமிழ்நாட்டில் மகளிருக்காக தொடங்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம். தமிழ்நாட்டில் மகளிருக்காக தொடங்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம்.
அடுத்து அழகப்பா பல்கலைக்கழகம், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம். இது 2க்குமே எதுவுமே கிடையாதுங்க. சும்மா யூனிவர்சிட்டி நேம் எழுதி இயர் மட்டும் எழுதிங்க அப்படியே. சரி, ஓகேங்க சார். இந்த லொகேஷன்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க. ஓகே, அப்படியே எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட்டு சென்னை பல்கலைக்கழகம் உங்களுக்கு எங்க இருக்குன்னே தெரியுங்க. அதில பேர்லயே இருக்கு. சென்னையில இருக்கு. அடுத்து அண்ணாமலை பல்கலைக்கழகம் எங்க இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியுங்க. சிதம்பரம். சிதம்பரம். அதுக்கு அடுத்தது மதுரை காமராசர் பல்கலைக்கழகம்ங்கிறதுல ஊர்லயே அது அந்த பேர்லயே அது ஊரு இருக்குங்க. மதுரை. அதுக்கு அடுத்தது அண்ணா பல்கலைக்கழகம், அது சென்னை. அதுக்கடுத்து பாரதியார் பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம் 2க்குமே பார்த்துட்டேங்க. பாரதியார் பல்கலைக்கழகங்கிறது அது கோவை முதுநிலை மையம்னு சொல்லி பார்த்துட்டோம். அப்ப அது இருக்கிற லொக்கேட்டான இடம் வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர். பாரதிதாசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திருச்சி முதுநிலை மையம் பார்த்தோம். அப்ப பாரதிதாசன் யூனிவர்சிட்டி எங்க இருக்கு அப்படின்னா, திருச்சி. பாரதியார் வந்து கோயம்புத்தூர், பாரதிதாசன் வந்து திருச்சி. அதுக்கடுத்தது அன்னை தெரசா மகளிர் வந்து கொடைக்கானல். அன்னை தெரசா கொடைக்கானல். அழகப்பா பல்கலைக்கழகம் வந்து காரைக்குடி. அழகப்பா பல்கலைக்கழகம் வந்து காரைக்குடி. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் வந்து பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், திருநெல்வேலி. அடுத்து பெரியார் பல்கலைக்கழகம் வந்து சேலம். அடுத்து தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் எங்க இருக்கு அப்படின்னா, சென்னை. சென்னை. சார் இந்த இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எதுவும் இல்லைங்க சார். இனிமே வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த இந்த 13க்கு வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பெருசா எதுவும் இல்லைங்க. அதுக்கடுத்து ஒரு 4, 5 இது சொல்றேன். அதுக்கு அப்படியே நான் சொல்லிடுறேங்க. பெரியார் பல்கலைக்கழகம் வந்து சேலம், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் வந்து சென்னை, திருவள்ளூர் பல்கலைக்கழகம் வந்து வேல்லூர். திருவள்ளூர் பல்கலைக்கழகம் வந்து பார்த்தீங்கன்னா வெல்லூர். அடுத்து தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் அது எங்க இருக்கு அப்படின்னா சென்னை.
தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் எங்க இருக்கு அப்படின்னா சென்னை. சரி, ஓகேங்க சார். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 14 அப்படின்னு போட்டு இப்போ 13 வரைக்கும் எழுதிருப்பீங்க. 14ன்னு போட்டு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் அப்படின்னு எழுதிங்க. டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம். டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம். ஆரம்பிச்ச வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 1996. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான். இது எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில இருக்கு. சட்ட பல்கலைக்கழகம் எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில இருக்கு. இதுக்கான எக்ஸ்ட்ரா பாயிண்ட், இந்தியாவின் முதலாவது சட்ட பல்கலைக்கழகமாகும். இந்தியாவின் முதலாவது சட்ட பல்கலைக்கழகம் ஆகும். இந்தியாவின் முதலாவது சட்ட பல்கலைக்கழகமாகும். சரி, ஓகேங்க. அடுத்த பல்கலைக்கழகம் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர். ஸ்டார்ட் பண்ண இயர் வந்து பார்த்தீங்கன்னா 1971. இதில் ஒரே ஒரு பாயிண்ட், வேளாண்மைக்காக உருவாக்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம். வேளாண்மைக்காக உருவாக்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் எங்க இருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர்ல. எந்த வருஷம் உருவாக்குனாங்க அப்படின்னா 1971. வேளாண்மைக்காக உருவாக்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம். அடுத்தது காந்தி கிராமம் கிராமிய பல்கலைக்கழகம். காந்தி கிராமம் கிராமிய பல்கலைக்கழகம். காந்தி கிராமம் கிராமிய பல்கலைக்கழகம் 1956. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர் வந்து காந்தி கிராமிய பல்கலைக்கழகம் இருக்குங்க. ஆனால் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பேர் மாறி மாறி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது மாறிடுச்சு. நீங்கள் அதெல்லாம் எதுவும் இது பண்ண வேணாங்க. இப்போ எஸ்டாப்ளிஷ் அப்படின்னா 1956, அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க போதுங்க.
இதுக்கு முன்னாடி இந்த அக்ரிகல்ச்சர் காலேஜ் வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் காலேஜா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சார் அது வந்து தமிழ்நாட்டில தான் சொல்லிட்டு இருக்கேன் சார். இந்திய அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து காலேஜஸ்லாம் வந்து யுனிவர்சிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில வந்து பார்த்தீங்கன்னா, அது ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறனால இது சொல்லியிருக்கேங்க சார். அதுக்கு அடுத்தது காந்தி கிராமிய பல்கலைக்கழகம் வந்து பார்த்தீங்கன்னா, 1956. அது பக்கத்துல ஒரு பாயிண்ட். இந்திய குடியரசுத் தலைவர் இதன் வேந்தர் ஆவார். எப்படி மத்த பல்கலைக்கழகங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாநிலத்தோட ஆளுநர் வந்து வேந்தரா இருப்பாரோ, அதே மாரி இந்த பல்கலைக்கழகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய குடியரசுத் தலைவர். எங்க இருக்கு அப்படின்னா, திண்டுக்கல்ல இருக்குங்க. திண்டுக்கல்ல சின்னாளப்பட்டியில இருக்கு. காந்தி கிராமிய பல்கலைக்கழகம் எஸ்டாப்ளிஷ் அப்படின்னா 1956. இதோட எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய குடியரசுத் தலைவர் இதன் வேந்தர் ஆவார். அதுக்கு அடுத்தது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். இடம் வந்து பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர். எஸ்டாப்ளிஷ் வந்து பார்த்தீங்கன்னா, 1981. 1981. அதோட எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஒரே ஒரு பாயிண்ட். தமிழ் மொழி, சுவடியியல், பண்பாடு போன்ற துறைகளில் ஆராய்ச்சி மேற்கொள்ள பயன்படுகிறது. மறுபடியும் சொல்றேன். தமிழ் மொழி, கமா சுவடியியல், ஏட்டு சுவடின்னு சொல்லுவோம்லங்க அது. சுவடியியல், கமா பண்பாடு. தமிழ் மொழி, சுவடியியல், பண்பாடு போன்ற துறைகளில் ஆராய்ச்சி மேற்கொள்ள பயன்படுகிறது. திருவள்ளூர் யூனிவர்சிட்டி எங்க இருக்குன்னு கேட்டீங்க சார்? வேலூர், ராயவேலூர். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் வந்து சென்னையில இருக்குங்க. சரி, ஓகே சார். தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் வந்து 1981. தமிழ் மொழி, சுவடியியல், பண்பாடு போன்ற துறைகளில் உயராய்வு மேற்கொள்ள அல்லது ஆராய்ச்சி மேற்கொள்ள பயன்படுகிறது. அதுக்கு அடுத்தது டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம். டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம். எஸ்டாப்ளிஷ் வந்து 1987. 1987 சென்னையில இருக்குங்க. டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் சென்னையில இருக்கு. எஸ்டாப்ளிஷ் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1987. கீழ ஒரு பாயிண்ட். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரிகளையும் ஒன்றிணைத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரிகளையும் ஒன்றிணைத்து தமிழ்நாடு மருத்துவ பல்கலைக்கழகமாக உருவாக்கப்பட்டது. அனைத்து மருத்துவக் கல்லூரிகளையும் ஒன்றிணைத்து தமிழ்நாடு மருத்துவ பல்கலைக்கழகமாக உருவாக்கப்பட்டது.
பின்னர் இது டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் என பெயர் மாற்றம் பெற்றது. பின்னர் இது டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் என பெயர் மாற்றம் பெற்றது. இது ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 1987. எல்லா மெடிக்கல் காலேஜும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைச்சு தமிழ்நாடு மருத்துவ பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றிருப்பாங்க. அந்த மாற்றின வருஷம் என்ன பார்த்தீங்கன்னா 1991. 1991. அடுத்தது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம். இயர் நான் வந்து கீழே எழுதிக்கலாங்க. நான் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், அந்த பாயிண்ட் எழுதுனீங்கன்னா அதிலே இயரும் வந்துருங்க. கீழே எழுதிங்க தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் அப்படின்னு எழுதிங்க. அது இடம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை. எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை. கீழே பாயிண்ட் எழுதிங்க. சென்னை கால்நடை கல்லூரி கமா சென்னை கால்நடை கல்லூரி கமா நாமக்கல் கால்நடை கல்லூரி கமா சென்னை கால்நடை கல்லூரி, நாமக்கல் கால்நடை கல்லூரி, தூத்துக்குடி மீன்வள கல்லூரி. 3 காலேஜுங்க. சென்னை கால்நடை கல்லூரி, நாமக்கல் கால்நடை கல்லூரி, தூத்துக்குடி மீன்வள கல்லூரி ஆகியவற்றை ஒருங்கிணைத்து 1989 உருவாக்கப்பட்டது. இந்த 3 காலேஜும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைச்சு சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரின்னு எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா 1989. சென்னை கால்நடை கல்லூரி, நாமக்கல் கால்நடை கல்லூரி, தூத்துக்குடி மீன்வள கல்லூரி ஆகியவற்றை ஒருங்கிணைத்து 1989 உருவாக்கப்பட்டது. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பாயிண்டா எழுதிங்க. முதல் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கால்நடை கல்லூரி, நாமக்கல் கால்நடை கல்லூரி, தூத்துக்குடி மீன்வள கல்லூரி ஆகியவற்றை ஒருங்கிணைத்து 1989 உருவாக்கப்பட்டது அப்படின்னு இருக்குல்லங்க. அதுக்கு அடுத்து 2வது பாயிண்டா வந்து 2012 மீன்வள கல்லூரியை மட்டும் பிரித்து 2012 மீன்வள கல்லூரியை மட்டும் பிரித்து மீன்வள பல்கலைக்கழகம் நாகப்பட்டினத்தில் துவங்கப்பட்டது. 2012 மீன்வள கல்லூரியை மட்டும் பிரித்து
மீன்வள பல்கலைக்கழகம் நாகப்பட்டினத்தில் துவங்கப்பட்டது? ரெண்டாயிரத்தி 12 மீன்வள கல்லூரியை பிரித்து மீன்வள பல்கலைக்கழகம் நாகப்பட்டினத்தில் துவங்கப்பட்டது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 89ல் இந்த மூணையும் சேர்த்துருப்பாங்க. சென்னை கால்நடை கல்லூரி, நாமக்கல் கால்நடை கல்லூரி, தூத்துக்குடி மீன்வள கல்லூரி, இந்த மூணையும் ஒருங்கிணைச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2012ல் யார் அப்படின்னா ஜெயலலிதாங்க, செல்வி ஜெயலலிதா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேர்ல தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஜெயலலிதா, செல்வி ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஜென்ரலாவே எழுதிங்க. 2012ல் மீன்வள கல்லூரி பிரிக்கப்பட்டு மீன்வள பல்கலைக்கழகம் நாகப்பட்டினத்தில் துவங்கப்பட்டது. அடுத்து இன்னும் ஒண்ணே ஒண்ணு மட்டுங்க. ஓகே, அது தேவையில்லைன்னு நினைக்கிறேங்க. ஓகே, இது மட்டும் நமக்கு போதுங்க. இது வரைக்கும் நீங்க எழுதுனது மட்டும் நமக்கு போதும். அந்த இது எல்லாமே அப்படியே பார்த்துங்க. ஏன்னா புக்ல வந்து இந்த அளவுக்கு எழுதுறதுக்கு இடம் பத்தாது. அதனால தான் வந்து நம்ம நோட்ல எழுத சொல்லியிருந்ததுங்க. பல்கலைக்கழகங்கள் லிஸ்ட்டை பொறுத்த அளவுக்கு அவ்வளோதாங்க நமக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பல்கலைக்கழகங்கள் லிஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஜிகேல எல்லாமே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ட மட்டும் அத அப்படியே டீட்டெயிலா எழுதிக்கங்க. இல்ல சார் எனக்கு இந்த ஒவ்வொரு காலேஜஸ் பத்தி வந்து ரொம்ப டீட்டெயிலா தெரியணும் அப்படின்னா, ஆஸ் யூசுவல் நம்மளோட கவர்மெண்ட்டோட வெப்சைட் இருக்கு பார்த்தீங்களா? tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு உள்ள போனீங்க அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் அப்படிங்கிற கன்டென்ட்க்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த டிபார்ட்மெண்ட்ஸை கிளிக் பண்ணுங்க. இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அதை கிளிக் பண்ணுங்க. இந்த ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு யார் மினிஸ்டரா இருக்காங்க, அதோட ஐஏஎஸ் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்துரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, பாலிசி நோட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அந்த 2019-20 இதுதான் இப்போதைக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. 2019-20 வரைக்கும் தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். அதில் பிடிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த இதில் போனீங்க அப்படின்னா அந்த ஃபுல் டீட்டெயில் நீங்கள் பார்த்துக்கலாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யூனிவர்சிட்டிஸ் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தந்திருக்காங்க. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸாக தந்திருக்குது. எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்ட்ரா நோட்ஸாக எடுத்து நம்ம இப்போ எழுதுனது எல்லாமே நீங்கள் எக்ஸ்ட்ரா நோட்ஸாக தான் எடுத்து தந்திருக்குங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு யூனிவர்சிட்டி பற்றி நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னா, அந்த யூனிவர்சிட்டிக்கு போனீங்க அப்படின்னா வந்து, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் கிட்டத்தட்ட ஒரு 3 பக்கம் 4 பக்கம் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறது முதற்கொண்டு, எந்த வருஷம் என்ன அவார்டு வாங்கியிருக்கு அப்படிங்கிற முதற்கொண்டு தந்திருப்பாங்க. ஸோ ரொம்ப டீட்டெயில் வேணுங்கிறவங்க இதை போய் அப்படியே பார்த்துக்குங்க. இல்ல சார் எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க, எது வரைக்கும் இது பண்ணாங்க, இந்த இந்த டீட்டெயிலே போதும் அப்படிங்கிறவங்க, இந்த நோட்ஸோட நிறுத்திக்கங்க. எக்ஸ்ட்ரா டீட்டெயில் வேணுங்கிறவங்க, இதை போய் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட்டு tn.gov.in அதில போனீங்க அப்படின்னா,
டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் கீழே வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது ஸ்கூல் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பாலிசி நோட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது 2019 தான் இப்போதைக்கு இருக்கிற லேட்டஸ்ட்டு பாலிசி நோட். ஸோ அதை டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஹையர் எஜுகேஷன் சம்மந்தமா நெறைய இருக்குங்க. நம்ம வந்து அந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே குடுத்துருந்தோம். ஸ்கீம்ஸ், ரூல்ஸா அப்படின்லாம் சொல்லிக் குடுத்துருந்தோம் பார்த்தீங்களா? அது எல்லாமே இதில தான் இருக்கு. அது இல்லாம யூனிவர்சிட்டீஸோட லிஸ்ட்டும் குடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட் மட்டும் இல்லாம ஒவ்வொரு யூனிவர்சிட்டியோட ஃபுல் டீட்டெயில் ஏதாவது யூனிவர்சிட்டி வந்து என்ன ரேங்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாரி டீட்டெயில் எல்லாமே, அது இல்லாம என்ன ஏதாவது பிரைஸ் வின் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, எத்தன காலேஜஸ் இருக்கு அப்படிங்கிற மாரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்துருப்பாங்க. ஸோ அது எக்ஸ்ட்ரா வேணுங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இத அப்படியே போய் பார்த்துக்கங்க. சரி ஓகேங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் உள்ள தேசிய உயர்கல்வி நிறுவனங்கள். இதுவுமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த ஜிகேல வந்து பார்த்தீங்கன்னா, இது நோட்ஸாவே இருக்குங்க. அதிலிருந்து தான் வந்து இதெல்லாம் நான் எடுத்து வந்திருக்கிறேன். இதுக்கு எஜுகேஷன் சம்மந்தமா வர்றதுனால ஜிகேலருந்து அப்படியே எடுத்து வந்திருக்கு. இது எங்க என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேலை முடிஞ்சுதுங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 2 இப்ப 8 இருக்குங்க. இதில பக்கத்திலேயே எழுதிக்கங்க. உங்க நோட்ஸ்லயே பக்கத்திலேயே இது எழுதிக்கங்க. எக்ஸ்ட்ரா வந்து காடு ஆராய்ச்சி நிறுவனம் எங்க இருக்கு அப்படின்னா, கோயம்புத்தூர்ல இருக்கு. காடு இது 7 வரைக்கும் இருக்குங்க. தமிழகத்தில் உள்ள தேசிய உயர்கல்வி நிறுவனங்கள் அப்படின்ட்டு ஒரு 7 இருக்கு. அது பக்கத்தில 8ன்னு எழுதி, காடு ஆராய்ச்சி நிறுவனம் எங்க இருக்கு அப்படின்னா, கோயம்புத்தூர்ல இருக்கு. இன்னொன்னு சர்தார் வல்லபாய் பட்டேல் தேசிய ஜவுளி மேலாண்மை கல்வி நிறுவனம். இதுவும் கோயம்புத்தூர்ல தான் இருக்குங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் தேசிய ஜவுளி மேலாண்மை கல்வி நிறுவனம். சர்தார் வல்லபாய் பட்டேல் தேசிய ஜவுளி மேலாண்மை கல்வி நிறுவனம். எங்க இருக்கு அப்படின்னா, இதுவும் கோயம்புத்தூர்ல தான் இருக்குங்க. சரி ஓகேங்க சார். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தமிழகத்தில் உள்ள தேசிய உயர்கல்வி நிறுவனங்கள் இருக்குல்லங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடுத்துருக்கு. இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட்டா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில எழுதி வச்சுக்கங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா ஷார்ட்டா கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இது நமக்கு யூஸ் ஆகுங்க. நம்ம தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய தொழில்நுட்ப கழகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ல படிச்சுருவோம். அவன் ஷார்ட்டா இங்கிலீஷ்ல ஐஐடி அப்படின்னு குடுத்திருந்தாங்கன்னா நமக்கு தெரியாதுங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி குடுத்திருந்தாங்க அப்படின்னா, இங்கிலீஷ்ல குடுத்திருக்கும்போது நமக்கு தெரியும். அவன் ஷார்ட்டா சும்மா ஐஐடி அப்படின்னு சொல்லும்போது நம்ம கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயிருவோம். அதனால அது ஒவ்வொன்னு பக்கத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இத அப்படியே எழுதி வச்சுக்கங்க. சரி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஐஐடின்னு சொல்லுவாங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய மேலாண்மை கழகம். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மென்ட் ஐஐஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது தேசிய தொழில்நுட்ப கழகம் அப்படிங்கிறது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் சிஎல்ஆர்ஐ அப்படிங்கிறது சென்ட்ரல் லெதர்
ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தேசிய காசநோய் ஆராய்ச்சி நிறுவனத்தை வந்து பார்த்தீங்கன்னா, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ரிசர்ச் இன் டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனம் NIOTங்கிறது வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓசன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது மத்திய மின்வேதியியல் ஆராய்ச்சி நிலையம் CECRI அப்படிங்கிறது சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் தேசிய ஜவுளி நிறுவனம் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து சிட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சவுத் இந்தியா டெக்ஸ்டைல் ரிசர்ச் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிட்ரா அப்படிம்பாங்க. அந்த இடத்துல வந்து அது இருக்கு. கோயம்புத்தூர்ல வந்து இது வந்து சிட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க சார். அதுக்கப்புறம் இந்த காடு ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட்டா எதுவும் சொல்லலங்க சார் அவங்க. ஸோ இத மட்டும் மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, இத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதுங்க. அடுத்தது, உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள். ஸ்கூல் எஜுகேஷன் மாரியே தாங்க. காலேஜ் எஜுகேஷன்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹையர் எஜுகேஷன்லயும் நமக்கு என்னென்ன மாரியான பெனிஃபிட்ஸ் அல்லது என்ன மாரியான ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ லேப்டாப் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இருக்கு. எல்லாத்துக்குமே அப்படின்னா, முதல்லயே சொன்ன மாரி தாங்க. ஸ்கூல்ல வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்காது. கவர்மெண்ட் அல்ல எய்டட் காலேஜ்ல படிக்கிற எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, லேப்டாப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, இதுவரைக்கும் எல்லாருமே லேப்டாப் வாங்கியிருக்காங்களா அப்படின்னா, நெறைய பேர் வாங்கல. எங்களுக்கு இன்னும் தரல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்கூல் லெவல்ல அவங்க மெயினா கான்சன்ட்ரேஷன் பண்ண அளவுக்கு, காலேஜ் லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பெருசா கான்சன்ட்ரேஷன் பண்ணல சார். ஒரு சில அதாவது கவர்மெண்டோட இந்த டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லுவோம்லங்க சார். இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒரு சில காலேஜ்ல அது முக்கியமான காலேஜஸ்ல மட்டும் தான் தந்திருக்காங்க. மத்தபடி பேலன்ஸ் எல்லா காலேஜ்லயும் தந்துட்டாங்களா அப்படின்னா, அப்படிலாம் தரல. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட அரசோட கொள்கையில வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி காலேஜ் படிக்கிறவங்களுக்கு லேப்டாப் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, 1ஆம் ஆண்டு பட்டப்படிப்பு படிக்கும் மாணாக்கர்களுக்கு இலவச பாட புத்தகங்கள். கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் BA இருந்தாலும் சரி, இல்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸா இருந்தாலும் அவங்களுக்கு ஃப்ரீயா புக் தராங்கன்னு சொல்றதுங்க. அரசு கலை பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகள் பயிலும் அனைத்து மாணாக்கர்களுக்கும் கல்வி கட்டணத்திலிருந்து முழு விலக்களித்தல் மற்றும் கட்டணமில்லா பேருந்து சலுகை அட்டை வழங்குதல். கல்வி கட்டணத்தில அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீஸே கிடையாது அப்படிங்கிற மாரிலாம் இல்லங்க. டியூஷன் ஃபீஸ் மட்டும் கிடையாதுங்க. மத்தபடிக்கு அந்த மத்த காலேஜ்ல வாங்குற மத்த ஃபீஸ் எல்லாமே இருக்கும். அந்த டியூஷன் ஃபீஸ்ல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு விலக்கு குடுத்துருக்காங்க. அதேமாரி பஸ் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. அரசு கலை பொறியியல் கல்லூரி பயிலும் முதல் தலைமுறை பட்டதாரி மாணாக்கர்களுக்கான கல்வி கட்டண சலுகை. அந்த குடும்பத்திலேருந்து அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜ் போறாங்க அப்படின்னா, அவங்க வந்து முதல் தலைமுறை பட்டதாரி மாணாக்கர்களுக்கான அந்த சர்டிஃபிகேட் இருக்குங்க. விஏஓ மூலியமா அந்த சர்டிஃபிகேட் வாங்கணும். அந்த சர்டிஃபிகேட் வாங்கி குடுத்துட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு டியூஷன் ஃபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கன்செக்ஷன் பண்ணுவாங்க. இது வந்து எல்லா காலேஜஸ்லயுமே. அ கவர்மெண்ட் காலேஜ், பிரைவேட் காலேஜ் எல்லா காலேஜஸ்லுமே வந்து இந்த முதல் தலைமுறை பட்டதாரி மாணாக்கர்களுக்கு இந்த உதவித்தொகைங்கிறது எல்லா காலேஜஸ்லுமே செயல்படுத்துறாங்க. கவர்மெண்ட் எய்டட் மட்டும் இல்லங்க. பிரைவேட் காலேஜஸ் மொதற்கொண்டு செயல்படுத்துறாங்க. முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து பொருளாதாரத்தில் நலிவுற்ற BE, பிடெக் பயிலும் மாணாக்கர்களுக்கான நிதியுதவி அளித்தல். இது வந்து பார்த்தீங்கன்னா, அறிவிச்சிருக்காங்க. ஆனா, இதுவரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 6 பேர்த்துக்கு மட்டும் தான் தந்திருக்காங்க. அதுக்கு மேல அவங்க தரல. அவங்க நெறைய கண்டிஷன் எல்லாம் வந்து வச்சிருந்தாங்க. அதனால இதுக்கு மேக்ஸிமம் யாரும் அப்ளை பண்றதும் கிடையாதுங்க. அப்படியே அப்ளை பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, கிடைக்கிறதும் இல்ல. ஆனா, இதுவரைக்கும் வெறும் 6 பேர்த்துக்கு மட்டும் தான் இது கிடைச்சிருக்குங்க. அந்த யாருக்கு சார் 6 பேர் அப்படின்லாம் கேட்க வேண்டாங்க. வெறும் சும்மா இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஆனா, இது மாரி இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ரொம்ப அதிகமா பயனடைஞ்சிருக்காங்களா அப்படின்னா, அப்படிலாம் ரொம்ப அதிகமா பயனடைய கிடையாதுங்க. அடுத்து, அரசு பொறியியல் கல்லூரிகள் பயிலும் முதல் நிலை பட்டப்படிப்பு மாணாக்கர்களுக்கான மாதாந்திர கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டம். இப்ப நம்ம பார்த்தோங்க, ஸ்கூல் எஜுகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரஸ்ட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணும்போது அவங்க காலேஜ் போயிட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த மாசம் ரூ. 2000 நிதி உதவி அப்படிங்கிறது இருக்குல்லங்க, அது எங்க போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டின்யூ ஆகுங்க. அந்த இதுதான் இந்த திட்டம். அரசு பொறியியல் கல்லூரியில் பயிலும் 100 மாணாக்கர்களுக்கு 15 நாட்கள் அயல் நாட்டில் தொழில்நுட்ப பயிற்சி அளித்தல். இது வந்து பார்த்தீங்கன்னா, பழைய கவர்ன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இத இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அயல்நாட்டில் அதாவது எல்லா காலேஜஸ்லயும் கிடையாதுங்க. செலக்டிவா வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிற காலேஜஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரியான
இதில பயிற்சி வெளிநாட்டில போய் கூட்டிட்டு போய் பயிற்சி குடுக்குறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப கவர்மெண்ட் மாறுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த திட்டம் மறுபடியும் வந்து அத கன்டின்யூ பண்றாங்களா என்னன்னு தெரியலங்க. தொழில்நுட்ப கல்வித்தர மேம்பாட்டு திட்டம். TEQIP டெக்னிக்கல் எஜுகேஷன் குவாலிட்டி இம்ப்ரூவ்மென்ட் புரோகிராம். இது எதுக்காக அப்டின்னா, படிக்கிற எல்லா மாணவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, பிரில்லியன்ட்டா வெளில வர்றாங்க அப்டின்லாம் சொல்ல முடியாது. அது மாரி இல்லாம கொஞ்சம் பின்தங்கி இருக்கிற மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பு பயிற்சி குடுக்குறது மூலியமா வெளில வந்து என்ன மாரியான வேலைவாய்ப்புகள் இருக்கோ, அந்த வேலைவாய்ப்புகளுக்கு தகுந்த மாரி தங்கள அடாப்ட் பண்ணிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, குடுக்குற பயிற்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த TEQIP அப்படிங்கிறது டெக்னிக்கல் எஜுகேஷன் குவாலிட்டி இம்ப்ரூவ்மென்ட் புரோகிராம். டெக்னிக்கல் எஜுகேஷன்ல அவங்களோட குவாலிட்டிய இம்ப்ரூவ்மென்ட் பண்றதுக்கான பயிற்சி திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தொழில்நுட்ப கல்வித்தர மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறதுங்க. சரி ஓகேங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நூலகங்கள் அப்படிங்கிற டாபிக் ஆரம்பிக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த கிளாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் அது கரெக்ட்டா இருக்கும். ஸோ, இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க கேளுங்க. இதோட இந்த கிளாஸ் நம்ம முடிச்சுக்கலாம். சரி ஓகேங்க சார். இந்த ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் சம்மந்தமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஒண்ணுமே இல்லங்க சார். ப்ரீ மெட்ரிக் அப்டின்னா வந்து பார்த்தீங்கன்னா, 10வதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்காலர்ஷிப் எல்லாமே வந்து ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்டிம்பாங்க. 10வதுக்கு மேல இருக்கிற ஸ்காலர்ஷிப் எல்லாமே வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ன்னு சொல்லுவாங்க சார். அந்த டீட்டெயில் வேணாலும் நீங்க அப்டியே பக்கத்துல எழுதி வச்சுக்கங்க. அந்த ஸ்காலர்ஷிப்ன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்லங்க. ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் எழுதிட்டு ஒரு ஸ்காலர்ஷிப் பார்த்தோம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரீ மெட்ரிக், போஸ்ட் மெட்ரிக் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அ ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தர்றதுங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்சி, எஸ்டி ஸ்காலர்ஷிப்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீ மெட்ரிக், போஸ்ட் மெட்ரிக் அப்படின்னு சொல்லி தந்துகிட்டு இருக்கிறாங்க. மத்த பிசி, எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது மாரியான அந்த வேர்ட வந்து அவங்க எதுவும் யூஸ் பண்றதில்ல. நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, பிற்படுத்தப்பட்டோர் அந்த கல்வி உதவித்தொகை இது மாரி தான் சொல்றாங்க. இந்த எஸ்சி, எஸ்டி ஸ்காலர்ஷிப்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீ மெட்ரிக், போஸ்ட் மெட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ப்ரீ மெட்ரிக் அப்படின்னா வந்து 10வதுக்கு 1வதுலருந்து 10வது வரைக்கும் இருக்கிற ஸ்டாண்டர்டுக்கு வர்ற ஸ்காலர்ஷிப் எல்லாமே ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப். 11வதுக்கு மேல வர்ற ஸ்காலர்ஷிப் எல்லாமே 11வது அதுக்கு மேல வர்ற ஸ்காலர்ஷிப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப். லாஸ்ட்டா இந்த அக்ரிகல்ச்சர் ஏஓ எக்ஸாம்ல கூட அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ப்ரீ மெட்ரிக்கா, போஸ்ட் மெட்ரிக்கா சம்திங் ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அத வேணா ஸ்கூல் எஜுகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல நோட் பண்ணிக்கங்க. இல்ல உங்க நீங்க எக்ஸாம் எழுதுற அந்த நோட்லயும் கூட நோட் பண்ணிக்கங்க. ப்ரீ மெட்ரிக் அப்படின்னா 1 டூ 10ஆம் வகுப்பு வரை. போஸ்ட் மெட்ரிக் 11ஆம் வகுப்பிற்கு மேல். சார் அதே மாரி முதல்நிலை பட்டதாரி வந்து கவர்மெண்ட் இதுக்கு எக்ஸாமுக்கு யூஸ் ஆகுமா? ஆகாதான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா ஆகாதுங்க. படிப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்ம அதுவும் அந்த டியூஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் தலைமுறை பட்டதாரி அப்படின்னா, கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க சார். அதுக்கு மட்டும் தான் ஆகும். கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுங்க. சரி ஓகேங்க சார். இந்த சென்னை யுனிவர்சிட்டியோட பாயிண்ட் கேட்டிருக்கீங்க. சென்னை யுனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் 3 பல்கலைக்கழகங்களுள் ஒன்று. அதுதான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டா சொல்லியிருக்குங்க. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் 3 பல்கலைக்கழகங்களுள் ஒன்று. சார் இந்த எஜுகேஷனல் டாபிக்ல வந்து எவ்வளோ கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அ எத்தன கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாதுங்க சார். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அ ஸ் அ 8த் அண்ட் 9த் டாபிக்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 70 கொஸ்டின் நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் அந்த குரூப் 1ல வந்து பார்த்தீங்கன்னா, 8த் டாபிக்ல இருந்து கிட்டத்தட்ட 46 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சார். இதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, 26 தான் 24 என்னமோ தான் கேட்டிருந்தாங்க. அப்போ 70 கொஸ்டின்ல சாரி 34 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சார். சரி 70 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதில 70ல வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 1ல 8த் டாபிக்லேருந்து 46 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சார். பேலன்ஸ் 24 கொஸ்டின் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 9த் யூனிட்லேருந்து கேட்டிருந்தாங்க. இப்ப 9த் யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதிலேயுமே வந்து இந்த கவர்னன்ஸ் சம்மந்தமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. எஜுகேஷன் சம்மந்தமா வந்து பார்த்தீங்கன்னா, 3 கொஸ்டின் என்னமோ தான் சார் கேட்டிருந்தாங்க. இல்ல அதே பேட்டர்ன் படி தான் இதுக்கும் வருமா? அப்படின்லாம் வந்து கரெக்ட்டா நம்ம சொல்ல முடியாதுங்க. ஆனா ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இதில கொஸ்டின் கம்மி பண்ணிட்டு, ஒரு இதில கொஸ்டின் ஜாஸ்தி பண்ணி கேட்கறாங்க. ஆவரேஜா பார்க்க போனோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, 9த் யூனிட்லேருந்து மேக்ஸிமம் 30 கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க.
அதில கிட்டத்தட்ட 7 டாபிக் இருக்கு. 30 7ஆ டிவைட் பண்ணாலும் கிட்டத்தட்ட 4 கொஸ்டின் பக்கமா வருது. ஸோ ஆவரேஜா வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டாபிக்ல இருந்தும் 4 கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதிலயும் முன்ன பின்ன மாறுங்க சார். இப்ப தமிழக அரசின் சாதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டாபிக் குடுத்திருந்தாங்க. இப்ப அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த நோட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நம்ம பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, போன கவர்மெண்ட்டோட சாதனைகள் என்னென்ன இருந்ததோ, அது எல்லாமே குடுத்திருந்தோம். ஆனா இந்த கவர்மெண்ட் வந்தோனே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சாதனைகள் அப்படி எடுபடுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா எடுபடாது. ஸோ, அதனால என்ன அப்படின்னா, இந்த கவர்மெண்ட்டோட சாதனைகள் வந்து பார்த்தீங்கன்னா, மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அந்த சாதனைகளே அவங்க தூக்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இதிலிருந்து இவ்வளோ தான் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கரெக்ட்டா சொல்ல முடியாதுங்க. ஆவரேஜா 4லிருந்து 5 கொஸ்டின் கேட்கலாங்க. சார் மெட்டீரியல் குடுக்க மாட்டீங்களான்னு கேட்கிறீங்க. மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புக்காவே குடுத்தாச்சுங்க சார். இதுக்கு மேல என்ன மெட்டீரியல் தர்றதுன்னு எங்களுக்கும் தெரியல. மெட்டீரியல் எல்லாமே உங்க புக்ல இருக்கு. அப்படி சப்போஸ் யாராவது வாங்கல அப்படின்னா, நீங்க இனிமேல் வந்து இந்த இது பொது முடக்கம் முடிஞ்ச பின்னாடி வந்து தான் நீங்க வாங்குற மாரி இருக்குங்க சார். ப்ரீ மெட்ரிக், போஸ்ட் மெட்ரிக் ப்ரீ மெட்ரிக் அப்படின்னாவே 10த் வரைக்கும் இருக்கிற எல்லாமே ப்ரீ மெட்ரிக்ங்க சார். 10த்துக்கு மேல 11த்லருந்து ஆரம்பிக்கிறது எல்லாமே போஸ்ட் மெட்ரிக். சரி ஓகேங்க சார். அடுத்த கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நூலகம் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ற மாரி இருக்கும். அடுத்த கிளாஸோட இந்த எஜுகேஷன் அப்படி தமிழகத்தின் கல்வி அப்படிங்கிற டாபிக் என்டையரா நமக்கு முடிஞ்சிருங்க. அதுக்கப்புறம் நல்வாழ்வு அப்படிங்கிற டாபிக் மட்டும் தான் இருக்கும். அதுவும் மேக்ஸிமம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 10, 15 நாளா இதே மாரி ரெகுலரா கிளாஸ் போட்டு நம்ம முடிச்சிடலாம். தேங்க் யூ.